அகத்தியமே ஜெயம், ஆனந்தமே அகத்தியம். சரவண பவாய ஓம் அகதீசாய நமக. சிவமகா வாழை சித்த தேவாய நமோ நமக. பிரபஞ்ச மகா அகத்திய சித்த சபையே போற்றி போற்றி. ஓம் அகதீசாய நமக. ஓம் அகதீசாய நமக. ஓம் அகதீசாய நமக. கந்தா போற்றி, கடம்பா போற்றி, வேளா போற்றி, சரவண ஜோதியே, சண்முக ஜோதியே, கந்த ஜோதியே, கடம்ப ஜோதியே, கதிர் வேல ஜோதியே போற்றி 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 என சரவணனை போற்றி, சண்முகனை போற்றி, கந்தனை போற்றி, கதிர்வேல பெருமானை, சிவசபை அமர்ந்தவனை, சித்த சபை அமர்ந்தவனை, பிரபஞ்ச சபை அமர்ந்தவனை போற்றி 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 என 14 லோகத்தையும் 27,000 கோடி லோகத்தையும் மன்னனாக அமர்ந்து ஆட்சி செய்கின்ற மகா ஆற்றலை போற்றி போற்றி என போற்றி, உயர் சபையை வடிவமத்தனே போற்றி, பிரபஞ்ச மாமுனியே போற்றி, புனித மாமுனியே போற்றி, புண்ணிய தீர்த்த நிலைகளை அருளியவனே போற்றி, அகத்தியமே போற்றி, ஜகத்தியமே போற்றி, 11,000 யுகமாக தவம் இருந்தவனே போற்றி, ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் ஒன்றாக இணைத்து உயர் தவம் கொண்டவனே போற்றி, அற்புத அற்புத அத்தகைய நீர் நிலை தனிலே கங்கை சூழ தவம் இருப்பவனே போற்றி போற்றி, புண்ணியனே புனிதனே போற்றி 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 என சிவமகா வாழை சித்தனை போற்றி, சீர்மிகுந்த மகாசபை அமர்ந்தவனை போற்றி, அடியாளாத பாலத்திலே அமர்ந்து அனுக்கிரகம் கொடுப்பவனே போற்றி போற்றி, சரவண பவாய சண்முக பவாய ஓம் அகதீசாய நமக. ஓம் அகதீசாய நமக. சிவமகா வாழை சித்தாய நமோ நமக. கந்தனுக்கு, கடம்பனுக்கு, சிவமகா வாழை சித்தனுக்கு, அகத்தியனுக்கு, அகத்தியனுக்கு, கந்தனுக்கு, 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 வாழை சித்தனுக்கு, சிவமகா வாழை சித்தனுக்கு, சரவணனுக்கு, சரவண ஜோதிக்கு, சண்முக ஜோதிக்கு, கந்த ஜோதிக்கு, கடம்ப ஜோதிக்கு, பிரபஞ்ச ஜோதிக்கு, அருமுக ஜோதிக்கு அரோகரா அரோகரா அரோகரா. பேராற்றலின் வடிவங்களாய் பெருமிதம் கொள்ளும் இறை நிலைகள் எல்லாம் அருள் தவம் காணும் ஆற்றல் கொண்ட தலமாக அமைந்த இத்தலமதிலே தவம் கண்ட பேராற்றல்கள் அமர்தவம் காணும் சிவகூரை தலமதிலே மூவாற்றல் எவ்வாற்றல் முதல் நிலை ஆற்றலாக வந்து அமர்ந்துள்ளது என்னும் நிலைதன் அறியாது நிலைதனை அறிய இயலாத பேராற்றல்கள் எல்லாம் வலம் வரும் அற்புத கணமாய் உயர்கணம் வந்தமர்ந்தோம் சித்தனே. ஓம் அகதீசாய நமக. உயர் கணங்களினுடைய அற்புத இணைநிலை பேராற்றல் எல்லாம் உள்வந்து தவம் காணும் திரு செந்திலகமதில் அருள் நிலையோடு அமர்தவம் காணும் அற்புத பேராற்றலில் ஓர் ஆற்றல் வந்தமர்ந்தோம் சித்தனே. சரவண பவாய. உன் அருள் நிலைகள் எது? இறை ஆற்றல் வலம் வரும் பிரபஞ்சமதிலே உன் அருள் நிலைகள் எது என்று தேடி அலைகின்ற ஆற்றல்கள் எல்லாம் வந்து தவம் காணும் அற்புத சிவகூரை தலமதிலே தச கணங்களின் உயர் வடிவமாய் ஓர் கணமாய் வந்தமர்ந்தோம் சித்தனே. சரவண பவாய. அக்கணங்கள் நிலை கொள்ளும் அற்புத இணைநிலை தலமாக அக்கணங்கள் எல்லாம் நிலை கொள்ளும் இணைநிலை தலமாய் விளங்கும் ஏற்றமிகு உயர்தலங்கள் அருகாமையில் அமைந்திருக்கும்
அற்புத தலங்கள் இருந்து அற்புத பேராற்றல் எல்லாம் படையெடு நிலைதனிலே வந்தமர் நிலை கொண்டு அமர்ந்திருக்கின்றோம் சித்தனி. பிரபஞ்ச ஜோதியே நமோ நமக. அற்புத பிரபஞ்ச ஜோதிகள் எல்லாம் வலம் வருகின்ற பூவுலகமதில் அஜோதி நிலைகளை எல்லாம் ஒரு நிலை கொண்ட தலத்தில் அமர வைத்த அனுக்கிரகம் வழங்கி நின்று அக்கணங்களுக்கு அனுக்கிரகம் வழங்கி நின்று கணங்களின் அனுக்கிரகத்தை உன்னை நாடி வருவோர்களின் அற்புத நிலைகளுக்குள் உன்னருள் கரம் மூலமாக ஆசி அனுக்கிரகம் வழங்கும் சித்தனே யாம் அருமுகன் வந்தமர்ந்தோம். அருமுக பெருமானே போற்றி போற்றி. ஒரு நிலை அல்ல, இரு நிலை அல்ல, மூன்று நிலை அல்ல, 3000 கோடி நிலைகளின் அற்புத உயர் உறைவிட தலமாக விளங்கும் இறையிடம் நீ பெற்ற அற்புத தலமதிலே அத்துணை கணங்களின் வடிவமாய் யாம் அகத்தியன் வந்தமர்ந்தோம். ஓம் அகதீசாய நமக. உன்னருள் நிலைகளுக்குள் இருக்கும் அற்புத தவ பேராற்றல்களை உயரிய தலமாக மாற்றி நிற்கின்ற அற்புத சூழல் அது விளங்கி நிற்கின்ற இத்தலமதிலே உன்னாற்றல் எவ்வாற்றல் என்று தேடி அலைகின்ற அற்புத கணங்கள் வினவிய நிலைதனிலே அண்ட பிரம்மாண்ட நாயகனிடம் அத்துணை கணங்களும் வினவிய நிலைதனில் அகத்தியன் வந்து அமர்ந்த நிலை, ஆற்றல் கொண்டு திருமுருக பெருமான் வந்தமர்ந்த நிலை, இந்நிலைகள் எல்லாம் என் நிலைக்காக வந்து அமர்ந்திருக்கின்றது என்னும் வினாக்களின் ஒட்டுமொத்த வடிவமாய் யாம் சிவமகா வாழை சித்தன் வந்தமர்ந்தோம். சிவமகா வாழை சித்த தேவாய நமோ நமக. 11,000 யுகம் தவம் கண்ட பேர் ஆற்றல்கள் எல்லாம் உள்வந்து நிலை காணும் அற்புத பூஜை நிகழ்வாக அச்சரம் சுழலுகின்ற ஏற்றமிகு தலமதிலே யாம் சிவமகா பெருநிலை வந்தமர்ந்தோம் சித்தனி. சிவமகா வாழை சித்த தேவாய நமோ. தவம் என்னும் சொல்லுக்குரிய பேராற்றல், தவத்திற்குரிய பேராற்றலை வழங்குகின்ற ஆற்றலாக வளம் வந்து அமர்ந்திருக்கின்றோம் சித்தனி. சிவமகா வாழை சித்த தேவாய நமக. உன்னிலையே அந்நிலை, அந்நிலைக்குள் எந்நிலை கலந்திருக்கின்றது என்கின்ற ஆராய்தல் நிலைகளினுடைய இறுதி வடிவமாய் யாம் சிவமகா வாழை சித்தன் வந்தமர்ந்தோம் சித்தனி. சிவமகா வாழை சித்த தேவாய நமோ நமக. அனுக்கிரக பேராற்றல் எல்லாம் ஐஸ்வர்ய நிலைகளை வழங்கி நிற்கின்ற அற்புத வரிசை கொண்ட கணங்களாக ஒவ்வொரு கணங்களும் ஒவ்வொரு பூஜை நிகழ்விலும் அமர்ந்திருக்கின்ற வேளைதனில் தவம் கண்ட சித்தனே உனக்குள் தவம் காணும் பேராற்றல் வந்தமர்ந்திருக்கின்றோம். சிவமகா வாழை சித்த தேவாய நமோ நமக. சிவமகா பெருநிலை என்பது இகலோகத்தில் எங்கும் காணாத அதிசய ஆற்றல் கொண்ட அபூர்வ அற்புத நிலை என்று உரைக்கின்றோம். சிவமகா வாழை சித்த தேவாய நமோ. அந்நிலையின் வடிவத்தை காண வேண்டுமெனில் ஏற்றமிகு சிவ இரவு பெருவிழாதனிலே சிவமகா வாழை சித்தனுடைய அனுக்கிரக பேராற்றல் ஐஸ்வர்ய நிலையாய் காட்சி வழங்கும் என்று உரைக்கின்றோம். சிவாய நமக. சிவமகா வாழை சித்தாய நமக. அக்காட்சி நிலைகளுக்குள் பெறுகின்ற பேராற்றல் கொண்ட அனுக்கிரகத்தை இல்லம் முழுவதிலும் பரவ விடுகின்ற அற்புத உயர்கணங்கள் ஒன்றாக படையெடுத்து வரும் உங்களோடு இல்லத்திற்கென்று உரைக்கின்றோம். சிவமகா ஜோதியே நமோ நமக. அஜோதிதனை அருமுக ஜோதியாய் அரு தீப்பொறிகள் அமர்ந்த ஆற்றல் கொண்ட அருதாமரை பொறிஜோதியாய் வந்தமர்ந்திருக்கின்ற அருமுகனின் திருவடியில் இருந்து யாம் எழுந்து வந்து அமர்ந்திருக்கின்றோம் சித்தனே. சிவமகா வாழை சித்த தேவாய நமக. அத்திருவடியினுடைய பேராற்றலை கண்டு வியந்து அற்புத தவம் இருக்கும் சித்த தேவ கணங்கள் எல்லாம் இவ்வாற்றல் கொண்ட கர்ஜிக்கும் நிலை எங்கிருந்து உரையாடப்படுகின்றது என்னும் உரையாடல் நிலைகளுக்குள் வந்தமர் கணங்கள் உற்று நோக்குகின்ற வேளைகளிலே உன்னை நோக்கி வந்து அமர்ந்தோம் சிவமகா வாழை சித்தனே. சிவமகா வாழை சித்தாய நமோ நமக. இணை பேராற்றல்கள் எல்லாம் உயர் கர்ஜனையாய் கர்ஜிக்கும் ஆதி கைலாய இறை சூட்சம நூலாய் வடிவம் எடுத்து வந்த சித்தனே யாமே வடிவம் எடுத்து உனக்கு ஆசி வழங்குகின்றோம். சிவமகா வாழை சித்தாய நமோ நமக. நமோ. உள்தவம் காணும் உயர்தவம் காணும் அற்புத பேராற்றல் இகுலோகத்தில் எங்கும் இல்லை என்னும் வடிவமாக வந்து அமர்ந்திருக்கின்றோம். சிவமகா வாழை சித்தாய நமோ நமக.
அரளிமலர் சூடி ஆற்றல் கொண்டு பெருமிதமாம் அற்புத அரளிமலர் மாலை சூடி பிரம்ம முகூர்த்தம் என்னும் அற்புத இகலோகனன் நாளிகை பொழுதுதலை உலகோர்க்கு பறைசாற்றிய சித்தனவன் நிகழ்த்திய அருக்கோமாதாவாய் வந்தமர்ந்திருக்கின்றோம் சித்தனேயா. சிவமகா வாழை சித்தாய தேவாய நமோ நமக. அருக்கோமாதாவின் வடிவத்திற்குள் தாங்கி நிற்கும் சிவக்காவி நிறம் கொண்ட அகத்தியனை தாங்கி அரளிமலர் மாலை தாங்கிய அருமுக பெருவடிவாய் அகத்திய திருவுருவாய் வந்தமர்ந்திருக்கின்றோம் சித்தனே. ஓம் அகத்தீசாய. அகத்தியன் கரங்களாக அருமுகன் கரங்களாக ஏற்றமிகும் சிவமகா வாழை சித்தனை தாங்கிய ஆற்றல் கொண்ட அவதார சித்தனாக வந்து அமர்ந்திருக்கின்றோம். ஆம், சிவமகா வாழை சித்தாய நமோ நமக. ஆதிநிலை அவதார ஆற்றலின் அற்புத நிலையதை உரைக்கவேயாம் கர்ஜித்து வந்து அமர்ந்திருக்கின்றோம் சித்தனே. சிவமகா வாழை சித்தாய நமோ நமக. உன்னருள் நிலை இதுவே என்று உலகோர்க்கு பறைசாற்றுகின்ற ஏற்றம் கொண்டு சஷ்டி பெருநாளில் அருமுக வடிவம் தாங்கிய அகத்தியன் திருவுருவமாய் வந்தமர்ந்திருக்கின்றோம் சிவமகா வாழை சித்தன். ஓம் அகதீசாய நமக. எங்கிருந்து எழுந்தான், எங்கிருந்து எழுவான், எங்கிருந்து எழ போகின்றான் என்கின்ற நிலை கொண்ட வினாக்களுக்கு நிலை பெற்ற வடிவின் வடிகால் தலமாய் அமைந்த பிரபஞ்ச மகா சபைதனில் இருந்துதான் யுகமாற்ற நிகழ்வின் நாயகன் எழுந்திருக்கின்றான் என்ற விடைதனை கூற வந்து அமர்ந்திருக்கின்றோம் யாம் சித்தனே. சிவமகா வாழை சித்த தேவாய நமக. அங்கமெல்லாம் பொறிபறக்க ஆற்றல் கொண்ட ரத்த நாளங்கள் எல்லாம் துடிதுடிக்க எங்கிருந்து உன்னை சுமந்திருக்கின்ற சித்தர்களுக்குள்ளிருந்தெல்லாம் வெளிவருகின்ற பிரபஞ்ச பேராற்றலை தாங்கி நிற்கின்ற ஆதிகரை சூட்சம நூல் தாங்கிய சீடனுடைய திரேகம் தாங்காது வந்து அமர்ந்திருக்கின்றோம் சித்தனே. சிவமகா வாழை சித்த தேவாய நமோ நமக. ஒவ்வொரு எலும்பு மச்சை ரத்த நாளங்களுக்குள் இருந்து வெளிவந்த சிவ பேராற்றலை தாங்குவதற்கு ஒரு ஆற்றல் வேண்டும், உன்போல் ஒரு ஆற்றல் வேண்டும் என்ற தேடிய நிலைதனில் இறுதி வடிவம் பெற்ற உனக்குள் வந்து அமர்ந்திருந்த சிவமகா வாழை சித்தன் உன் நூலுக்குள் இருந்து வந்து அமர்ந்திருக்கின்றோம். சிவமகா வாழை சித்த தேவாய நமோ. நூலாக சபையாக ஏற்றம் கொண்ட சித்த வடிவமாக அருமுகதைய குமரன் என்னும் பெருமாளின் நிலையாக வந்து அமர்ந்திருக்கின்ற உமக்குள் இருந்து பிரபஞ்ச வடிவமாய் வந்து அமர்ந்திருக்கின்றோம் சிவமகா. சிவமகா வாழை சித்த தேவாய நமக. பின்னுக்கு அமர வைத்து ஏற்றம் கொண்ட அனுக்கிரக கணங்களை எல்லாம் பின்னுக்கு அமர வைத்து முண்டியடித்துக் கொண்டு வருகின்ற அத்துணை கணங்களையும் அமைதிப்படுத்தி ஆசுவாசப்படுத்தி அமர வைக்கப்பட்ட பொழுதும் உள்ளிருந்து எழுகின்ற சிவமகா வாழை சித்தனுடைய பேராற்றல் கட்டுப்படுத்த இயலாத நிலையில் வெளிவந்து அமர்ந்திருக்கின்றான் சித்தனே. சிவமகா வாழை சித்தாய நமோ நமக. அகத்தியனாக ஏற்றம் கொண்ட அருமுகனாக வந்து அமர்ந்திருக்கின்ற அவனுடைய அற்புதமான பேராற்றல், அவனுடைய அற்புதமான பேராற்றல் இவ்வாற்றலை தாங்கி நிற்கின்ற நிலைதனை கொண்ட ஒரு பிண்டமாக இகலோகத்திலே சித்தனாக உருப்பெற, சித்தனாக வலுப்பெற, சிவமயமாக அவன் இல்லம் சுபிட்டமடைகின்ற காலம் வரை பொறுத்திருந்த அவ்வாற்றல் எல்லாம் உள்வந்து பேராற்றல் கொண்ட அற்புத அனுக்கிரகம் வழங்கி அமர்ந்திருக்கின்றது என்று உரைக்கின்றோம் சித்தனேயா. பாம்பாட்டி வந்து அமர்ந்திருக்கின்றோம். பாம்பாட்டி சித்தாய நமோ நமக. அகத்தியனும் அருமுகனும் அமைதிப்படுத்தி அமர வைக்கப்பட்ட பொழுதும் அடங்கா நிலை கொண்ட நந்தியினுடைய பெருவடிவமாய் வந்து அமர்ந்திருக்கின்ற சிவமகா வாழை சித்தனை தாங்கி வந்து யாம் பாம்பாட்டி அமர்ந்திருக்கின்றோம் சித்தன். பாம்பாட்டி சித்தாய நமோ நமக. அருமுக பெருமானுடைய அற்புத சீடர்களாக வலம் வந்து அமர்ந்திருக்கின்ற கன்னிமூல ஆணைமுகன் விநாயகனுடைய முன் வரிசையில் அமர்ந்திருக்கின்ற போகன் வந்து அமர்ந்திருக்கின்றோம் யாம் சித்தன். போக மகரிஷியே நமோ நமக. என்ன இது ஒரு தேவ விளையாட்டு, என்ன இது ஒரு வேத விளையாட்டு என்று உற்று நோக்குகின்ற அத்துணை பேருக்கும் ஒரு அற்புதமான வடிவங்களாக 18 சித்தர்களின் வடிவமாய் வந்து அமர்ந்திருக்கின்றோம் யாம். எவன் வந்து அமர்ந்திருக்கின்றோம் எவன் என்று உரைக்கின்ற பொழுது மூவாற்றல் என்றால் 3 ஆற்றல் மட்டுமோ 3000 கோடி ஆற்றல் என்று உரைத்தோமே, அவ்வாற்றலுக்குள் ஓர் ஆற்றல் வந்து அமர்ந்திருக்கின்றோம். அற்புதமாய் அழகு நிலை கொண்ட ஆற்றலாக யாம் கன்னி மூலவன் வந்து அமர்ந்திருக்கின்றோம் சித்தனே. கன்னி மூல கணபதியே நமோ நமக. துதிக்கை தாங்கிய நிலை, துதிக்கையில் சபையை ஏந்திய நிலை கொண்டு அமர்ந்திருக்கின்ற எம்மை அபிடேக நிகழ்வுகளுக்குள் கண்டுகளிக்கின்ற ஒவ்வொரு சீடர்களினுடைய அருட்கண்களுக்கு ஞான கண்களுக்கு வடிவம் கொண்ட சிவமகா வாழை சித்தனை தாங்கியவன் வந்து அமர்ந்திருக்கின்றோம் சித்தனேயா. கணபதியே நமோ நமக.
கணநாதனே நமோ நமக. வருவோன் எவன், அருள்வோன் எவன், அருமுகனோ, அகத்தியனோ, சிவமகா வாழை சித்தனோ, போகனோ, பாம்பாட்டியோ என்று வியக்கின்ற ஆற்றல் கொண்ட தலமதிலே யாம் அற்புதமாய் வந்தமர்ந்திருக்கின்றோம். யாம் ஈர்வரி ஓர் வரியில் மாற்று நிலை கொண்ட ஆற்றல் எல்லாம் வந்து அமர்கின்றன, மாறி மாறி வந்து அமர்கின்றன. சித்தனே, இன்றைய அருள் சஷ்டி பெருவிழாதனிலே அற்புத சரவணபவ அச்சரம் கீழிறங்கி சுழர்கின்ற வேளைகளில் ஒவ்வொரு அச்சரத்திற்குள்ளிருந்தும் அத்துணை ஆயிரம் கோடி கணங்கள் உள்வந்து சிவகூரை தலத்தில் நுழைகின்றன. சித்தனே, இன்றென்று உரைக்கின்றன. ஓம் அகதீசாய நமக. ஏற்றமிகு பெருநிலையாய் இயல்பு நிலையில் இறைநிலையை தாங்கிய சித்தனுக்குள் இயல்பு நிலையில் உள்ளுக்குள் இருக்கும் இறையை காண்கின்ற அற்புதமான ஆற்றலினை தாங்கிய பூஜை வடிவாக நடந்தேறிய சக்தி பெருவிழாதனிலே இருந்து புறப்படுகின்ற அத்துணை கணங்களும் சிவசோலை திரு தோரண வாயிலே அற்புத தோரண வடிவம் பெற்று அங்கமர்ந்திருக்கின்ற அத்துணை கணங்களும் எழுந்து கூத்தாடுகின்றன, இறை கூத்தாடுகின்றன என்று உரைக்கின்றோம். சித்தனேயா. ஓம் அகதீசாய நமக. அகத்தியனோ, அருமுகனோ, சித்தனோ, எம் ஆசானோ என்று வியந்து உற்று நோக்குகின்ற சீடர்களே, பிரபஞ்சத்திற்கு யாம் உரைக்கின்றோம். சித்தன் தான் அகத்தியனுக்குள், சித்தன் தான் அருமுகனுக்குள், சித்தன் தான் சிவமகா வாழை சித்தனுக்குள் என்று உரைத்து அமர்கின்றோம். சித்தனே யாம். ஓம் அகதீசாய நமக. அருள் வடிவங்கள், ஏற்றமிகு பெருவடிவங்கள், உபதேச நிலைகளை எல்லாம் சித்தன் உரைத்து உரைத்து உரையாடி அழுத்துவிட்ட பிரபஞ்சமதிலே உரையாடிய கணங்கள் எல்லாம் இன்னும் இறைக்கு இறை தேடுகின்ற இறையாடுகின்ற சூழல்கள் நடந்தேற துவங்கிவிட்டன என்று உரைக்கின்றோம். சித்தனே யாம். பிரபஞ்ச பேராற்றல்களே நமோ நமக. இறைக்கு இறை வேண்டுமெனில் என்ன தேவை? இவன் உரைத்தவாறு மனிதம் தேவை என்று உரைக்கின்றோம். யாம். இறைக்கு இறை போட எவரால் இயலும்? மனித நிலையிலிருந்து மாறாத உயர் சித்தனுக்குள் இருந்துதான் இறைக்கு இறை போட முடியும் என்று உரைக்கின்றோம். அந்நிலை கொண்ட இறைதனை நைவேத்திய நிலையாக படைத்தவனே. நைவேத்தியம் என்பது இயல்பு நிலையில் இகலோகத்தில் உருவங்களுக்கு படைக்கின்ற நைவேத்தியம், அருவத்தில் படைத்த நைவேத்தியம். சிவத்திற்கு அருவத்தில் படைத்த நைவேத்தியம் எது? நைவேத்தியம் எது? சிவத்திற்கு அருவத்தில் படைத்த நைவேத்தியம் எது? உங்கள் சிவமகா வாழை சித்தனை தாங்கி இருக்கின்ற அற்புத இறை சபையினுடைய ஆசானே என்று உரைக்கின்றோம். யாம் சிவமகா வாழை சித்தன். நைவேத்தியத்தை பெற்ற அற்புத சிவ கணங்கள் எல்லாம் கூத்தாடி கொண்டு அமர்ந்திருக்கின்ற சிவகூரை தலத்தில் வந்து அமர்ந்திருக்கின்ற கணங்களுக்குள்ளிருந்து உரையாடுகின்ற ஒவ்வொரு ஆற்றலும் அந்நைவேத்தியத்தை பரிசாக பெற்றுக் கொண்டிருக்கின்றன. சித்தனே என்று உரைக்கின்றோம். முன்னும் பின்னும் இன்னும் முன்னும் பின்னும் வரும் அற்புத நிலை கொண்ட உரை ஆடல்களுக்குள் இருக்கும் சூட்சமம், அச்சூட்சமம் எதுவென்று தேடி நிற்கின்ற இத்தொகை இகலோகத்திற்கு உரைக்கின்றோம். யாம் சிவமகா வாழை சித்தன் என்னும் இணை பேராற்றல் சபையில் சித்தனுக்கு இணை பேராற்றல் ஒன்று உள்ளதெனில் அனைத்தும் இணை பேராற்றல்களே சித்தனுக்கு என்று உரைக்கின்றோம். யாம் சித்தனே. அற்புத நிலை கொண்ட அகத்திய அகமாக மாறி அமர்ந்திருக்கின்ற திருமுருக தலமாக மாறி அமர்ந்திருக்கின்ற சிவமகா வாழை சித்தனுடைய அடியாள் நிலை தவ பேராற்றல் எழுந்து கூத்தாடுகின்ற தலமாக அமைந்திருக்கின்ற அற்புத தலமதில் வந்து நின்று சிவகூரை தலமதில் ஆட்சி கூறுவதிலே ஆதியிரை சூட்சம நூலுக்குள் போட்டியிட்டுக் கொண்டிருக்கின்ற அத்துணை கணங்களின் இணைவடிவாய் வந்து அமர்ந்திருக்கின்ற சிவமகா வாழை சித்தனாக யாம் நல்லாசிகள் வழங்குகின்றோம். உமக்கு நல் ஆசி உள்ளூர உயர்நிலை கொண்ட இல்லாளுக்கு மழலையர்களுக்கு உன் உறவாளர்களுக்கு நெல் ஆசி. அமர்ந்திருக்கின்ற சீடர்கள் அமர்நிலை கொண்டு உயர்நிலை கொண்டு ஆளிநாடு நகரம் தாண்டி அமர்ந்து அற்புத நிலையோடு சித்தனை சிவ சபையை உற்று நோக்குகின்ற அத்துணை சீடர்களுக்கும் சூர சம்ஹார நாயகனுடைய பேராற்றலை வழங்கி மகிழ்கின்றோம். அகத்தியன் சித்தனே. ஓம் அகதீசாய நமக. உருவங்கள் இல்லா அருவங்களாக உள்ளிருந்து ஒவ்வொரு உருவங்கள் இல்லா அருவங்களாக வெளிப்படுகின்ற பேராற்றல் கொண்ட உளவியல் கூறுகளுக்குள்ளும் உடலியல் கூறுகளுக்குள்ளும் சென்று அவரவர்கள் நிலைப்பாட்டிற்குள் இருந்து மாற்று நிலைகளை வேறறுக்கக்கூடிய அற்புத உயர்
இறை கூற்று நிலையை நூலாக உன்னிலிருந்து தாங்கி ஆசிகள் வழங்கும் சித்தனே உமக்கு நல்ல ஆசி அகத்தியன் வழங்கும். ஓம் அகதீசாய நமக. அருமுகப் பெருமகனாருடைய இறை சபையாக அவன் அருட்திருநாளாம் இறை சஷ்டி பெருநாளாய் விளங்கும் இத்திருநாளினுடைய ஆசிகளை அருள்நிலையாய் கோமாதா பூஜை நிகழ்விலிருந்து துவங்கிய அக்கணம் முதல் அருளாற்றல் கொண்ட இறை காட்சிகளை ஒவ்வொரு சீடர்களும் கண்டு வியந்து வருகின்றார்கள் பூவுலகம் எங்கும் என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. அக்காட்சி நிலையுடைய உச்சகட்ட சாராம்ச நிலையாக நடந்தேறிய அற்புத நிலை அருட்கோமாதாவில் இருக்கும் அத்துணை ஆற்றலும் ஒவ்வொரு வஸ்திர நிறங்களோடு கலந்த அத்துணை ஆற்றல்களையும் அமர்ந்திருந்த சிவ குடும்பத்தினை திருக்கோமாதா மேல் அமர்ந்திருந்த சிவ குடும்பத்தினை கண்டு வியக்கின்றார்கள். சித்தனே பூவுலகம் எங்கும் அருள் கொம்பு இருவடிவத்தின் நடுவில் அமர்ந்திருக்கின்ற அற்புத ஏற்றம் கொண்ட சிவபெருமானுடைய தோற்றம், சிவமகா வாழை சித்தனுடைய தோற்றம், அருள் இரு கண்களில் நடந்தேறிய அற்புத தேவியர்களுடைய தோற்றத்தை கண்டு வியந்து இத்தகைய இகலோகம் சிவசபையினுடைய அனுக்கிரக ஆற்றல் எத்தகைய நிலை உயர்ந்துள்ளது என்கின்ற நிலைக்குள் இருந்து அனுக்கிரகம் பெறுகின்றார்கள். சித்தனே உன் அருட்கரமதில் மூலமாக என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. நிலையில்லா பூவுலகமதில் நிலை கொண்ட இறை பிரபஞ்ச பேராற்றலை தாங்கி இருக்கின்ற அற்புத சபைதனிலே வந்து அமர்ந்திருக்கின்ற யாம் அருள் வடிவாய் அகத்தியன் அழைக்க, அகத்தியனை தாங்கிய சித்தன் அழைக்க, சிவமகா வாழை சித்தன் சூளுரை கோர்த்து நிற்க யாம் அருமுகன் வந்தமர்ந்தோம். குகாய நமக. சரவண பவாய. அச்சரம் அது கீழிறங்கி அதன் மேல் இருக்கும் பேராற்றலை தாங்கிய கணங்கள் எல்லாம் உனக்குள் இருந்து அனுக்கிரக ஆசிகளை வழங்குகின்ற பொழுது நெற்றிக்கண் ஜுவாலையின் மூலமாக புறப்படுகின்ற அற்புத அரு தீப்பொறிகள் அமர வைக்கப்பட்டிருக்கும் அருதாமரையில் இருந்து சொற்றமமாய் வெளிவந்ததை இறை காட்சியாக காண்கின்றார்கள். சித்தனே என்று உரைக்கின்றோம். அருமுக சரவண பவாய. அருதாமரை ஒரு தாமரையாக இணைந்து ஒரு தாமரை கொள்ளிருந்து எழுந்த அருதீப்பொறி ஒரு தீப்பொறியாய் சிவமகா வாழை சித்தனுடைய சொலுமுனையில் இருந்து புறப்பட்டு ஏற்றமிகு ஆதிரை சூட்சம நூலை உன்னுள் உன் நிலை கொண்டு அமர்நிலையாய் நீயாக மாறி நிற்கின்ற சீடனுடைய நெற்றிக்கண் மூலமாக இத்தகைய ஆசிதனை வெளிவரச் செய்கின்ற இறை கூத்து இறை கூத்துதனை நடத்தி கொண்டிருக்கின்ற அற்புத சித்துதனை பெற்ற சித்தனை வாழ்த்துகின்றோம். சரவண பவாய. இது எங்கும் காணாத இறை நிலை கொண்ட அதிசயம், இறை நிலை கொண்ட அதிசயம், இறை நிலை தவிர மாற்று நிலைகளை கொன்ற அதிசயம் என்று உரைக்கின்றோம். சரவண பவாய. அந்நிலை கொண்ட பூஜை புனஸ்கார நைவேத்திய தவ நிகழ்வுகளில் கண்டமர் நிலை கொண்டு சித்தனோடு அமர்ந்துரையாடும் ஆதிரை சூட்சம நூலினுடைய வெப்பத்தினை தாங்கி அதன் அணுக்கரக கைங்கரிய நிலைதனை தாங்கி அமர்ந்திருக்கின்ற சீடர்களே, எங்கும் நிகழாத இறை காட்சியாய், இறை நிலை காட்சியாய், இறை அணுக்கரக ஆசி வழங்குகின்ற காட்சியாய் சித்தனை நோக்கியாம் கண்டு சித்தன் விழிகள் நோக்கி சித்தனது விழிகளை நோக்குக என்று யாம் அருமுகன் உரைக்கின்றோம். சீடர்களே, யாம் அவனை உற்று நோக்குகின்ற பொழுது அவனுடைய இருவிழி உங்களை பார்த்து சிவகூரை தலத்தின் திருத்தோரண வாயிலினை பார்த்து காட்சிகள் தெரிகின்ற பொழுது அவன் கண்களை நோக்குங்கள். சப்தமில்லாது ஒரு நிமிட வேலை சப்தமில்லாத அவன் கண்களை நோக்குங்கள். யாம் அவன் கண்களை நோக்க, அவன் சிவகூரை தலத்தின் திருவாயிலை நோக்க, அங்கிருந்தும் இறை கொடிமரங்களில் இருந்தும் புறப்பட்டு வருகின்ற ஆற்றல்களை ஒரு நிமிட வேலை அத்தகைய அணுக்கரகத்தை வழங்குகின்ற பேராற்றலை காணுங்கள். சீடர்களே, உங்களை உள்நிறுத்தி, உங்கள் ஆற்றலை உள்நிறுத்தி நான் என்ற நிலையை உள்ளுக்குள் அடி ஆழ்நிலையில் தவிடுபொடியாக்கி அமர்கின்ற நிலைக்கு அகத்தியன் யாம் அற்புத நிலை கொண்டு அருமுகனுடைய அருட்கண்களை சித்தனுடைய கண்களோடு இணைத்து அவன் கண்கள் திரும்புகின்ற வேலைதனில் அவனை உற்று நோக்குங்கள் என்று உரைக்கின்றோம். அருமுகன் சித்தனே. ஏற்றம் கொண்டு சரவணபவ அச்சரம் கீழிறங்கி ஒரு தீப்பொறியாய் உள்நுழைந்து சிவமகா வாழை சித்தனுடைய சுழுமுனையின் மூலமாக இறை சூட்சம நூல் தாங்கும் சீடனது திருமுருக வடிவம் தாங்கிய அவனுக்குள் செல்கின்ற அற்புத காட்சிகளை யாம் உள்வாங்கி உரைக்கின்றோம். சித்தனை எரிகின்ற தீப்பொறி அருகின்ற அருமுகன் பொறியாய், அற்புத இறை கொடிமரங்களின் பொறியாய், பிரபஞ்ச பொறியாய், இனி உள்ளிருந்து உன்னை நோக்குகின்ற அத்துணை கண்களும் தடைநிலை நீக்குகின்ற
இடைநிலை இடர்நிலை நீக்குகின்ற அற்புத ஆற்றல் கொண்ட அருட்கண்களாய் உன்னிலிருந்து புறப்படும் என்று யாம் அருமுகன் நல்லாசிகள் அருள் திரு வேளவனுடைய நிலை கொண்டு அற்புத திரு பழனியினுடைய நிலை கொண்டு திரு தனி நிலை கொண்டு அருட்குன்றத்தின் நிலை கொண்டு ஏற்றமிகு பழமுதிர் சோலையினுடைய அருள் வடிவம் கொண்டு அற்புத நிலை கொண்ட சுவாமி மலையினுடைய அருட்பேராற்றலும் பாம்பாட்டியினுடைய மருதமலை நிலையோடு யாம் வழங்குகின்றோம் அருமுகன் சித்தனே. ஏற்றம் உனக்குள், ஏற்றம் உனக்குள், ஏற்றம் உனக்குள்ளே, இறை சித்தன் உனக்குள்ளே என்று உன்னை நோக்குகின்ற யாவரும், உன்னை நோக்குகின்ற உன் கண்கள் நோக்குகின்ற யாவரும் அருள் வடிவத்தை பெறுக என்று அருமுகன் நல்லாசிகள் வழங்கி இரு கண்களை மூடி நீர் அங்கிருந்து சிவகூரை தலத்தின் திருத்தோரண வாயிலை நோக்குக என்று உரைத்து யாம் அருட்பெரும் சிவஜோதிதனை உள்ளிருந்து உற்று நோக்கிய ஏற்றமிகு திருமுருக வடிவத்தினை தாங்கிய சித்தனுக்குள்ளிருந்து புறப்படுகின்ற அருட்கணல் ஜோதிதனை கண்ட சீடர்கள் யாவருக்கும் சஷ்டி பெருநாளின் அனுக்கிரக பேராற்றல் கொண்ட ஆசியை வழங்கி மகிழ்கின்றோம் அகத்தியன் சித்தனே. ஓம் அகதீசாய நமக. இந்நாள் அருட்திருநாளாய், அருள் ஞான திருப்பெருநாளாய் சிவகூரை தலமதில் அமர்ந்திருந்த சிவமகா வாழை சித்தனுக்குள்ளிருந்து புறப்பட்ட பேராற்றலை தாங்கிய சீடர்கள் யாவரும், அவனை தாங்கிய சீடர்கள் யாவருக்குள்ளும் ஆதியிறை சூட்சம நூலினுடைய சூட்சமம் அற்புதமாய் விளையாட துவங்குகின்றது என்று உரைத்து அகத்தியன் யாம் நல்ல ஆசிகள் வழங்கி பெருநாளின் ஆசிகளை வழங்கி அமர்கின்றோம் சித்தனே. ஓம் அகதீசாய நமக. ஓம் சரவண பவாய. ஓம் சிவமகா வாழை சித்த தேவாய. பிரபஞ்ச பேராற்றல்களே நமோ நமக. பிரபஞ்ச மகா சபையே நமோ நமக. சிவாய நமக. நமோ நாராயணாய. ஓம் அகதீசாய நமக. அன்னையர்களே போற்றி போற்றி. ஓம் அகதீசாய நமக. ஓம் அகதீசாய நமக. ஓம் அகதீசாய நமக. சங்கு ஓம் அகதீசாய நமக. ஓம் அகதீசாய நமக. இன்புற்று வாழ்க. அகத்தியமே ஜெயம். ஆனந்தமே அகத்தியம். ஓம் அகதீசாய நமக. நிகழ்வு 14 லோகத்திலும் நிகழாத நிகழ்வு, பிரபஞ்சத்திலும் எவ்வெல்லையிலும் நிகழாத நிகழ்வு. அற்புதமான இத்தகைய நிலப்பரப்பிலே எவ்வெல்லையிலும் எக்குகையிலும் எவ்வகை ஆலயங்களிலும் எத்தகைய மலை முகட்டிலும்
எத்தகைய ஆளால பாதாள நிலைகளிலே கொண்ட ஆள் கடலில் கூடாக கூட இத்தகைய அபூர்வமான நிகழ்வே இதுவரை நடந்தேறியது இல்லை என்பதை கூறி, யுக மாற்றத்திற்காக, தர்ம யுகத்தை மலரச் செய்வதற்காக, உயர்ந்த யுகத்தை படைப்பதற்காக தேவர்களும் சித்தர்களும் ஒன்றிணைந்து 30 முக்கோடி தேவர்கள் 30,000 கோடி ஆற்றல்கள் அற்புதமாக ஒன்றிணைந்து மூவாற்றல்களாக பரிணமித்து ஓர் ஆற்றலாய் கூறிய உயர் ஆசையானது இதுவரை எங்கும் நிகழ்ந்ததில்லை என்பதை யாவருக்கும் 14 லோகங்கள் கூட கண்டு வியந்து நிற்கின்ற அற்புதமான நிலைகள் இறை சூட்சமத்திலே, இறை லோகத்திலே, இறை பிரபஞ்சத்திலே அத்தகைய தேவ ரகசியமாக, சித்த ரகசியமாக, அபூர்வ நிகழ்வாக இந்நிகழ்வு நடந்தேறியது என்பதை அது சிவ கூரையிலே, சிவமகா சித்த சபையிலே, சிவப்பிரபஞ்ச சபையிலே நடந்தேறிய நிகழ்வு என்பதை யாவருக்கும் கூறி, உன்னதமான நிகழ்வை உயர் நிகழ்வாக கண்டு கேட்டு பார்த்து வியர்ந்து முதலிடத்திலே முழுவதுமாக வைத்து சபையை நம்பி வழிபடுகின்ற போது, சித்தன் திருக்கண்களை காணும் போது இன்றைய நிலையிலே அளிக்கப்பட்ட அனுக்கிரக நிலையானது யாவருக்குள்ளும் அது பரவி பரவச நிலையிலே உங்களை இணை இல்லாத பேராற்றல்கள், இருபெரும் ஆற்றல்கள் மட்டுமல்ல, இகலோகத்திலே இருக்கின்ற அத்தனை புண்ணிய ஆற்றல்களும், பரலோகத்திலே இருக்கின்ற அத்தனை உயர் ஆற்றல்களும், ஆதாள பாதாளத்திலே பதுக்கி வைத்த 11,000 யுகமாக தவம் இருந்த வாழை சித்த ஆற்றலும் ஒன்றாக இணைந்து உங்களுக்குள் புகுந்து அற்புதம் நிகழ்த்துவதில் ஐயமில்லை. நீங்கள் சரண் கண்டு, சரணாகதி கண்டு, உயர் நிலையிலே முழு நிலையிலே முதல் நிலையிலே சபையை வழிபட்டு நிற்கும் போது எத்தகைய வினைகளும் வேற்று மாற்று நிலைகளும் வேறறுப்பது உறுதி. ஐஸ்வர்ய அனுக்கிரக நிலைகள் உங்கள் இல்லத்தை சூழ்ந்து உயர் பிரபஞ்சத்தை சூழ்வது உறுதி என்பதை யாவருக்கும் உறுதியாக அற்புதமாக இறை வாக்காக, இறை சித்த வாக்க, சிவமகா வாழை சித்த வாக்காக, அகத்திய வாக்காக, திருமுருக வாக்காக, பிரபஞ்ச வாக்காக எவருக்கும் கூறி அடிபணியும் போது, உன் நிலை மாறும் போது, இறை நிலை உனக்குள் எழும்போது, இறை சபையின் அனுக்கிரக நிலைகள் உனக்குள் புகும், அதில் ஐயமில்லை என்பதை மீண்டும் மீண்டும் உரைத்து, அற்புதமானவர்களை, அரும் சபை நோக்கி வந்தவர்களை, வர இருப்பவர்களை, வர முடியாது வணங்கி நிற்பவர்களை, வழி நிலைகளை கண்டு அதன் வழி நடப்பவர்களை யாவருக்கும் அனுக்கிரகங்கள், அருளாசிகள், அற்புத இறையாசிகள் இன்றைய நாளிலே அத்தகைய நயன தீட்சை என்கின்ற பிரபஞ்ச நயனமாக அத்தகைய நிலை கொண்ட கருவிழி, இருவிழி, இறை விழியாக, பிரபஞ்ச விழியாக ஏற்று வணங்கி நிற்கும் போது இறையழல் கிட்டி நிற்பதை உணர்வீர்கள் என்பதை யாவருக்கும் உரைத்து, அகத்தியம் எனும் அற்புதமான ஆசானின் திருவடி வணிந்து பிரபஞ்ச மாமுனியை வணங்கி பேராற்றல் கொண்டவரை வணங்கி நிற்கிறோம். ஓம் அகதி சாய நமக. இன்னைக்கு